ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்த வேகன்சி வந்து 1429 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நோ ஏஜ் லிமிட் தான். வயது வரம்பே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 16th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் சேலரியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். லெவல் 8 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து பாருங்கள், 1429 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 27 அக்டோபர் அன்றைக்கி தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள், 16th நவம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணியிருக்கணும். சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா லேட்டராக வந்து நாங்கள் இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. சேலரி ஆல்ரெடி நான் சொன்னதான் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு வயது வரம்பே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு 18 வந்து இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து +2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது 12th முடிச்சிருக்கணும். அதில் வந்து பயாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10th வந்து பாருங்கள், நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் நீங்கள் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ இல்லைனா சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இருக்கும். அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து வரும். 1 hour எக்ஸாம் இருக்கும். 50 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சிபிடி எக்ஸாம் வந்து செகண்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. சிங்கிள் பேப்பர் தான். அது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். இதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. 2 hours உங்களுக்கான எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கோவிட் டைமில் வந்து நீங்கள் வந்து டியூட்டி வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் மாதிரி வந்து தராங்க. அது வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. 6 to 12 months நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோவிட் டைமில் உங்களுக்கு 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள், 12 monthsக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து 3 மார்க் இருக்கும். அதே மாதிரி 18 monthsக்கு மேலே 24 monthsக்குள்ளே இருந்தால் 4 மார்க் இருக்கும். 24 monthsக்கு மேலே இருந்தால் 5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்சென்டிவ் மார்க் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இதை வச்சு உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வச்சு கூட நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம். கோவிட் டைமில் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும், அதுக்கான ஆத்தரைட்டிஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட இது மூலியமாக தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள். அது வந்து பார்த்தோன்னா கோவிட் டைமில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இன்சென்டிவ் மார்க் வந்து இருக்கும். கம்பல்சரி கிடையாது. நீங்கள் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து உங்களுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும். தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா ₹300 ஃபீஸு, அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ₹600 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.